அப்படின்னு கேட்ட நேரம். ஆமா நேரத்துல ஐயா அந்த மாதிரி அந்த பெரிய வீடு தெரியுதா? ஆமா தெரியுது தெரியுது. வசந்த வீடு. அந்த வீடு தானும். மாடிக்கு மேல மாடி. அம்மாடி. அம்மாடி போட்டுருக்காரு தெம்மாடி. பெரிய மாடி போட்டு இருக்குதா? ஆமா இருக்கு. அது ஐயா சக்கரம் பிள்ளை வீடு. ஓஹோ அவர் வீடு தானோ இதுவும்? ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி. அவர் வீடுக்கு பள்ளிய. ஆமா. ஐயா என்ன காரியம்? இல்லையா ஒரு காரியமா போலையா? சரி. ஏன்னா சில ஆளுகள் இருந்து சில விஷயங்கள் சொல்லப்படாது. ஆமா சொல்லாம தான் போவாங்க. சொல்லிட்டு போயிட்டோம்னா ஆமா ஊரெல்லாம் எல்லாரும் கொட்டடிக்கணும். தம்பட்டு அடிச்சிருவாங்க. 1 2 மாதம் 3 6 ஆமா தந்தி பேப்பரை விட ஸ்பீடா இருக்கும். ஆமா இமெயிலை விட அதிக ஸ்பீடா இருக்கும். ஆமா பேஸ்புக்கோட. ஆமா அப்போது வெண்டாலும் சுப்பையனும் அழகாரும் முழுக்குமணி ஆட்சியும். ஆமா பின்னால கண்டு சீதால வையரும் அந்த சீதாலட்சுமி அம்பிகையாளப்பம் முடியாரும் பெண்ணானவரும் அங்க ஐயர் அழகாக வந்து ஐயா மந்திரவாதி ஐயா ஏய் அப்படின்னு கதவை தட்ட யாரு பாரு? ஏய் யாரு? ஐயா நாங்க தான். நீ யாரு? திருநெல்வேலி ஜில்லா. சரி. பிராஞ்சேரி ஊரு. சரி. ஆமா அந்த பிராஞ்சேரி ஊர்ல வாழ்ந்து வருகின்ற பிராமணர்கள் நாங்க தான். ஐயமார் ஐயமார். ஆமா ஐயமாருக்கு நாங்க. சாமி வாங்க சாமி வாங்க வாங்க வாங்க. ஒரு நாள் வர முடியலன்னு வேற யாரும். சரி வாங்க சாமி உட்காருங்க உட்காருங்க. தண்ணி சாப்பிட்டீங்களா? ஐயா ஓ மந்திரவாதி என்ன என்ன எங்க பிரச்சனை நீதான் தீர்க்கணும். சரி தீர்க்கணும். இங்க பாருங்க. சரி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆமா நான் மத்தல மாதிரி உங்களை காட்டிட்டு நானே சொல்ல மாட்டேன். ஆமா நான் சோதனை எடுத்து போட்டு பாப்பேன். சரி பார்த்து உண்டுங்கத உண்டுன்னு சொல்லுவேன். உள்ளத உள்ளபடி சொல்லுவையா. நீங்க நடந்ததுன்னா ஆமானுங்க. நடக்கலன்னா இல்லன்னு நடக்கலன்னா இல்லன்னு சொல்லிடுங்க. அது போதும். சரியா சரியா. ஆமா மந்திரவாதி சரி நல்ல புலி பார்த்து சொல்லு. ஆமா பார்த்து சொல்லியா. என்ன வந்தாலும் போயிரும். சரி அழகாக ருக்குமணி அம்மாளும் அம்பிகையானவரும் சீதாலமையரும் சீதாலட்சுமி பெண்ணாலும் பெண் கொடியானவரும் அந்த அழகாக இருக்கிற சக்கரம் பிள்ளை. சரி மந்திரவாதியோட அரமனையில அப்படியே உட்கார்ந்து அந்த சுவாமி பூஜை ரூம் வச்சு பூஜை ரூம் அப்படியே சுவாமி எடுத்து ஆமா இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொண்டு ஏன்னா மந்திரவாதி தந்த கட்டுங்களா. ஆமா அப்படியே கட்டி சரி சுவாமி எடுத்து அப்படியே உருட்டு. ஆமா உருட்டு வேளையில் ஆமா அந்த சோவி எடுத்து அழகாக உருட்டு கொண்ட நேரம் 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 ஐயா சரி வேதியது உங்க ஊர்ல ஆமா அட்டகாயம் பண்ணுவது யார் யாரோ செய்வதையோ ஏவலோ பிள்ளி சூனியமோ அதெல்லாம் கிடையாதுயா. அதெல்லாம் கிடையாது கிடையாது கிடையாது. அப்ப வேற யாரோ யாரு தெரியுமா? யார் யாரு? இது யாரு யாருன்னு நமக்கு தெரியுமா? யார் யாருன்னு சொல்லுங்க ஐயா. மேனாடு பதிலே அழகாக குளிரூட்டும் குற்றாலமலை. சரி குற்றால மலையிலே குளிரூட்டும். ஆமா குற்றாலமலை மலை மலை. அந்த குற்றாலமலை கசத்துக்கு ஓரமாக சரி ஓரமாகவே அழகாக ஈசான பார்வையில. ஆமா பார்வையில அப்படி அழகாக ஈசான பார்வையில நின்றதோடு அழகான கொடிமரம். கொடி மரமானது நின்னது. அந்த கொடிமரத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா? 21 பந்த தேவாலயங்கள் அந்த கொடிமரத்துல இருக்குகின்ற தேவாலயங்கள் யாருமா? தேவாலயம் யாரும் நமக்கு தெரியுமா? யார் யார் ஐயா? ஐயா என்ன என்ன கேளும் ஐயா. கேளும் கேளும் ஐயா. அந்த கொடிமரம் அந்த நதியிலே தேவாலயா பெரியவளா அம்பிகையா காக்கும்
பரவேசக்காரன் மூன்று முகம் சப்பாரி மாடனோடு மாடத்தி அம்பிகை வண்ணார மாடனோடு வள்ளியடி சொல்லலையா அந்த 21 தேவாலைக்கும் அழகு மன்னவரா பாலாமடை அழகாக இருக்கும் சிவமகராய மன்னனும் கைலாய நாயருக்கும் ஆனந்தவள்ளி அம்மாளுக்கும் கொடிமரம் வெட்டவன் வந்து கொத்தமார்கள் ஆச்சாரியமார் கொடிமரத்தை வெட்டி அந்த வெட்டி சாய்க்கும் போது கொடிமரமானது அந்த கொடிமரம் சாய்ந்து கொண்டு உங்க அரமனைக்கு பக்கத்துல சித்தார்த்த நகையில வந்ததா வந்ததுமா ஐயா அரமனையில் சரி அந்த கொடிமரத்தை எடுத்து வடகையில் போட்டு மரத்தோடு மரமா கட்டினீங்களா கட்டினோம் ஐயா கரையோரமா கட்டினோம் உண்டா இல்லையா உண்டுப்பா உண்டு சாமி கரையில கட்டி மறுநாள் ஆட்சி அம்மா சரி தண்ணீர் கோர போகும்போது அவன் செய்யணும் தொலைச்சாரா செப்பு குடத்து தண்ணி கோரும்போது செப்பு குடத்துல செயின் விழுந்ததா செய்யணும் விழுந்தது சாமி எடுக்கும் போது செயின் வந்ததா இல்லையே வரலையே அது வேற யாரும் இல்ல யாரு ஐயா ஐயரே என்ன 21 மந்திக்கால தேவாலைக்கு கூட்டுறவு தேவாதிகளுக்கும் இப்ப பசியோடு இருக்காங்க கொட்டும் பசி அவங்க பசி தாங்க முடியாம காக்காச்சி மலையில ஒழுங்கா பூஜை கொடுத்தால் பற்று பட்டுதானே கொடுத்தாரு அங்க வெட்டி போட்ட மரத்துக்கு எடுத்ததுனால சரி எடுத்ததாலே இங்க வந்திருக்கிறார் தேவாதிகள் வெட்டு தெய்வத்துக்கு சுப்புவைய அழகுக்கும் அந்த தேவாலை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் பிடிச்சிருமா அது எப்படியா பிடிக்க முடியும் ஐயா நாங்களும் செய்வோம் அது அசைவமான பேர்த்தேவாதைகள் அசைவமா சாப்பிடுற அந்த தேவாதிகள் தேவாலையை நாங்க இருந்து நாங்க பாதுகாத்து சாமி பண்ண முடியுமா முடியாது ஐயா சங்கரம் இல்ல என்ன அத மாந்திரத்தை செப்பு கொடுத்து அடைச்சு வச்சிருவியா உனக்கு எவ்வளவு பணம் கட்டான் தாரோம் நான் தருகிறேன் என்று சொல்கிறார் எங்க அழகான செப்புக்குள் அந்த அழகாக இருக்கின்ற வண்டாக சுப்பா சரி அம்ம ருக்குமணியாட்சி எல்லாம் சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு அவர் எப்படி என்று பிடித்து அடைத்திடலாம் முள்ளை எங்கும் நடந்திடலாம் எங்கால மனதில் அது சாதாரண தேவதையா சாதாரண தேவதையா என்னிதா சங்கரம் பிள்ளை அது 21 பந்திக்கார 21 பந்திக்கார ஏற்றதொரு தேவாலய மத்த சாமி நம்ம கும்பல பண்ண பேச்சாவது எப்படியா பிடிச்சிருவீங்க பிடிச்சு அழைச்சிருவையா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தாரேன் என்று சொல்லுகின்ற போது மாந்திரம் படித்ததும் பண்டார சுப்பா ஐயனே சரி நீ மாந்திரம் படித்தது உண்மைதான் பிடிச்சு காட்டு பாப்போம் என்று சபதம் விட்டாரா என்று சபதம் விட்டும் போது சங்கரம் பிள்ளை மந்திரவாதியே நாலு பக்கம் கோட்டை போட்டா நாலு திசைய கட்டுவார ஐயரோட அரமனையில் வேலையிலே அந்த சங்கரம் பிள்ளை என்ன பண்றா மாந்திரத்தை படிச்சு விட்டா நீ படித்தது உண்மையா இல்லைன்னு சொன்னால் பிடிச்சு போய் பாப்போம் சபதம் விட்டாரா அப்ப வந்தாலும் சுப்பும் ஐயன் கண்டு ருக்குமணி ஆட்சி இடத்திலே அழகா விழுந்தது எல்லாம் விவரமா சொன்னாரே அந்த தெய்வத்தை பிடிக்க வேண்டும் என்று அந்த அழகான சங்கரம் பிள்ளை வந்து
பிடித்து அடக்கும் போது 19 தேவாலயம் செப்பு குளத்துல அடப்பட்டு விட்டது. 2 தேவாலயம் விடுமா? யாரா அது சாதாரணப்பட்டவரா? எப்பேற்பட்ட மணி விளக்கு பிறந்த பிள்ளை ஆயாண்டி சுடலை ஐயா வண்டி அடி சுடலை மாட அழகு செப்பாடி மாட சுவாமியா வடிவம் கொண்டு அவன் ஆண்டலத்துக்கு அடங்கலையே வடிவம் கொண்டு பிடித்தடைக்கும் போது 19 தேவால அடபடவே என் அழகான மாயாண்டி சுடல என் அழகு செப்பானி ஆடல் சுவாமி இவர் அடபடுவாரா? அடபட மாட்டாரே. அடபடாமல் அப்படி பிடிக்க முடியாம இருக்கிறது என்னையா 2 தேவால பிடிக்க முடியாதவனால நீ என்னையா மாந்திரம் படிச்ச? நீ என்னத்தை மாந்திரம் படிச்சு என்னத்தை செய்த என்று சொல்லுகிறாரா? ஐயன் சொன்ன போது வேலையும் இவர் ஐயன் சொல்லுகிற போது கண்டாயம் தேவாலயம் கண்டு பிடிச்சாலும் பிடிக்க வருவார் என்று அதனால அவனுக்கு என்ன வேலை செய்யணுமோ ஏது செய்யணுமோ இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலையும் செப்பானி வாடனும் 2 பேர்களும் இந்த அழகாக சங்கரம் பிள்ளை மனைவியானவள் 7 மாதம் சூழோடு இருக்காளே வீட்டில இருக்கும் போது அந்த சூழோடு இருக்கும் பெண்ணே மாயாண்டி சுடலை ஐயா கோபம் கொண்டு அந்த சங்கர பிள்ளை மனைவியை அந்த சங்கரம் பிள்ளை மலையாளி ஆண்டவன் வாயாண்டி சுடலையும் சப்பானி மாறனானவன் அப்படியும் வாங்கி ஒரு அடி அடிச்சு ரத்தமே வராம உயிரை மாட்டிட்டான். இங்க தேவாலய பிடிக்க சொல்லி இவன் சுத்தி அலையார். ஆமா அங்க வந்து வாங்க எங்க தேவாலய அடம்படா இவர் இங்க போனா அவர் மாயாண்டி அங்க போறா. சப்பானி மாற எங்க போனா அங்க வராரு. மாயாண்டி வண்டியடி மாயாண்டி பிடிக்க முடியும்? அவர் லேசுப்பட்ட ஆளா? அவர் எப்பேற்பட்ட ஆளு? ஆமா தீச்சுடல பிறந்த மகன் செல்லவதும் ஆயாண்டி என் வண்டியரை சுடலையா கைலாயம் பிறந்தையும் அழகு கட்டி மகன் கடவுளுக்கு பிள்ளை வாயாண்டி அகப்படுவாரா? அகப்பட மாட்டாரே. மாந்திரமோ தந்திரமோ அவரை எல்லாத்தையும் தாண்டதான். எப்பேற்பட்ட மாந்திரத்தெல்லாம் பார்த்தவர் அவரு. அப்பேற்பட்ட வாயாண்டி அருளாரு அந்த சங்கர பிள்ளை மனைவி மாண்டு மணிந்த நேரம் அல்லவா அந்த ஆறுமுகத்திலிருந்து வந்து ஐயா ஐயர் வீட்டுக்கு வந்து இந்த பிராங்கியர் கிராமத்தில் வந்து ஐயா ஏ மந்திரவாதி என்ன பணம் வந்து ஐடியா சரி உன் பொண்டாட்டி செத்துக்கலாம் மாண்டு மனிதன் ஐயா என்று சொல்றது நேரம் பதவி போட்டு விட்டு குடும்பம் தலைக்கணும். ஆமா தலைக்க வேண்டும். குடும்பம் தலைக்கு கோடி வாழணும். வாழ வேண்டும் வளர வேண்டும் அல்லவா?
ஆனாலும் சரி நாம சைவத்தை தவிர ஆமா அசைவத்தை சாப்பிட மாட்டோம். ஆனா மாயாண்டி அசைவம்லாம் சாப்பிடுவாரு. மாயாண்டி அசைவம் சாப்பிடுவாரு சாப்பிடுவாரு. அப்பேற்பட்ட மாயாண்டிக்கு அசைவத்தை கொடுக்க முடியுமே? முடியாது. அதுக்கு நம்மளால கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது என்று அழகாக வந்தால சுப்பு ஐயர். ஆமா ஐயரானவர் யாரை யாரு அழைக்கிறார்? யாரை அழைக்கிறார் ஐயா? இந்த அழகாக இருக்கின்ற வெங்கடாஜலம் நகரத்தில் நன்னகரிலே யாரையா இருக்கிறார்? ஆண்டவன் அருளாளே 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 அருளற்ற தேவாலயம் 21 பங்குக்கா முத்துக்களும் வளவாகிய சுடரமுத்து யாதவரும் வன்னி மகனாகிய சுடரமுத்து யாதவரும் சரி கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த புதிய யாதவரும் சுடரமுத்து யாதவரும் கல்ப யாதவரும் வளவு முன்னோர்களும் சரி பேட்டிக்கல் யாதவரின் வளவு முன்னோர்களும் ஆகியவர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஐயனோட அருளாலே ஐயா யாதவரே பலத்த அங்கத்தாரோ நீங்க கொடையை நடத்திடுங்கோ இந்த 21 வந்திக்கா தேவாலயக்கு நிலையம் போட்டு வளர்ந்தவர் என்று சொல்ல யாதவர் ஒன்று கூடினார் வளவு வீட்டுக்கார சித்தாத்தான் அறைக்கு ஈசான பார்வையில நிலையமாறு போடுவாரா சுப்பு ஐயே கைனாரே அந்த நிலையம் ஓடுகின்ற நேரத்தில் ஐயனுடைய அருளாலே அப்பா எனக்கு இப்பதான் பரம திருப்தியா ஆமா சந்தோஷமா இருக்கு ஐயா. எனக்கு மையானம் போகணும். அதெல்லாம் சரிப்படாது. நாங்க வேதாந்த வேத போல எங்களுக்கு மையானம் போக சுடுகாடு போல எங்களுக்கு முடியாது. நாங்க செய்வோம் பக்கத்துல ஆமா இருக்கல்லவா வைத்து உமக்கு தெரல பூச தருவோம். ஆமா அதை ஏத்துக்கிறோம். வில்லோடு முரசோடு மேல தாளத்தோடு மேல தாளம் முழங்க தெய்வ கலியானை வரவழைத்து கொண்டு மகள் மணிமகளை தட்டி கைவட்டி அழகா ரத்தமும் உனக்கு தருவா. ஆமா அதை வாங்கிக்காயா. ஆனா மையானம்லாம் போக வேண்டாம் ஐயா. எங்க வாயாண்டி உடலை முன்னாலே ஐயர் கேட்டு இந்த சித்தாந்தம் கரை ஓரத்தில் வெங்கடாயபுரம் நன்னகரத்தில் நிலையம் போட்டு வணங்குவாரா வண்டியடி சுடலைகின்ற கொடுக்கும் போது மாயாண்டி சுடல அருளாலே
ஐயமாருடைய கைநாள் யாதவர்களோட மக்கள் எல்லாம் சேர்ந்து முன்னோடியாக சரி அவர்களுக்கு பூஜை முடிஞ்ச உடனே சக்கர பொங்கல் சுண்டல் அழகாக பஞ்சாமிரதம் ஆமா கனிவகைகளா ஐயர் விட்டு போயிடும் போய்விடுவோம் அந்த சாமிக்கு படைக்கின்ற படையல் படையல் சாதமானது ஆட்டுக்கறி சோறு ஆமா முட்டை முருங்கக்காய் ஆமா இதெல்லாம் யாதவ மக்கள் அவர்களுக்கு ஐயர் கொடுத்துட்டு ஆமா இந்த கோயிலை அழகா பூஜை வைத்து வருகின்ற நேரம் நேரத்தில் கொஞ்ச காலமா ஐயருடைய சரி ஆதிக்கம் எல்லாம் ஆமா இருந்தது இங்க இல்லாமல் இல்லாமல் அவரவர்கள் புலப்ப தேடி ஒவ்வொரு ஊரா போயிட்டாங்க போய்விட்டார்கள் ஆண்டவன் வளர்ந்த ஆளே கிடையாது அதனால இந்த மக்கள் யாதவ மக்கள் இவதான் நமக்கு பூஜை வச்சாங்க ஆமா இவர்கள் தான் வைத்தார்கள் இவங்களை விடப்படாது கூடாது என்று ஏன்னா ஆமா சொல்லுவாங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா சரி அவங்க சுடாத பழத்தை எடுத்துட்டாங்க பச்சரிசி சாதத்தை ஆமா நம்ம சுட்ட பழத்தை சுட்டதுக்கு கல்யாணம் சாப்பிட்டு ஆமா கறி சாப்பிட்டா விடுவாரா விட மாட்டாரா என் மாயாண்டியோட அருளாளு அருளாளு யாரும் மக்கள் கைநாளு கைநாளு ஐயா ஓட்டு வாங்கி அழகாக அவருடைய கைநாள் ஓட்டு வாங்கி இருக்கிறார் ஓட்டு ஊசியானது வாங்கி இருக்கிறார் அவர் ஓட்டு வாங்கி இருக்கிற போது ஐயமாருடைய வம்சங்கள் தான் சரி கொஞ்சம் கொஞ்சமா சாமி அவங்களை தொட்டி எங்க போனாலும் ஆமா உங்க ஐயாவுக்கு வழங்கும் ஐயா ஆமா வழங்குங்க என்று சொன்ன போது வண்டியை வாழ்வுக்கு வழங்கும் உங்க வம்சமெல்லாம் நல்லா இருக்கும் ஆமா தலை தோங்க ஐயமாரிடத்தில் சொன்ன நேரத்தில் ஐயமார்கள்லாம் அப்பப்போ வந்து ஆண்டவனுக்கு வழியா கொடுக்காம ஆமா காணிக்கையா ஆமா செலுத்துவார்கள் அன்பளிப்பாக ஆமா ஐயரு அழகாக கொடுத்து அவங்க வந்து ஆண்டவன் வாசல வந்தவாறு சரி என் ஐயனுடைய கிருவையாலும் இந்த வன்னியடி சுடலமான இந்த அழகான வெங்கடாஜன் குலத்துக்கு ஐயோ வந்ததோடு நான் முதலா வன்னியடி சுடலையுட அருளா ஆலமர விருட்சகம்மா இந்த வெங்கடாஜலபுரம் நகரத்தில் அருள் கொடுக்கும் தெய்வமாகவும் ஆண்டவன் காத்து வருகின்றான் வேலி கட்டி காத்து வருகின்றான் தேடி வந்தவருக்கு திருநீரால் வரம் கொடுத்து நாடி வந்த மக்களுக்கு நன்மை கொடுத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் மக்கள் எல்லாம் வளமுடன் காத்து வாழ்த்தி வணங்கி வருகின்றார்